மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வரலாற்று சிறப்புமிக்க ஹரிஜன ஆலய பிரவேச போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்ட தியாகி வைத்தியநாத ஐயரின் பிறந்த தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பசும்போன் முத்துராமலிங்க தேவரின் ஆதரவோடு ஒடுக்கப்பட்ட மக்களை கோவிலுக்குள் அழைத்து சென்று சமூக புரட்சி செய்தவர் தியாகி வைத்தியநாத ஐயர். அத்தோடு நாட்டின் சுதந்திரத்திற்காக பலமுறை சிறை சென்ற பெருமைக்கும் உரியவர். அவரது பிறந்த நாளன்று சிலைக்கு மரியாதை செலுத்த வந்த தன்னார்வலர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். தியாகியின் சிலை அமைந்துள்ள பகுதி ஆக்கிரமிப்பு பிடியில் சிக்கியுள்ளதால் தன்னார்வலர்கள் சுவர் ஏறி குதித்து சென்று சிலைக்கு மாலை அணிவிக்கும் அவலநிலை ஏற்பட்டது. இதனையடுத்து புதிய அரசுக்கு தன்னார்வலர்கள் அவசர கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர். நாட்டிற்காகவும் சமூகத்திற்காகவும் போராடிய தியாகியின் சிலையை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும். சிலைக்கு சென்று மரியாதை செலுத்த ஏதுவாக படிக்கட்டுகள் அமைத்து தர புதிய அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இன்னைக்கு மே 16 இந்த நாள் இனிய நாள் என்பது போல நம்முடைய சுதந்திர போராட்டத்திற்காக உழைத்த அருமைக்குரிய வைத்தியநாதையர் அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு. வைத்தியநாதையருடைய சிலை மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் அருகே இருக்கிறது. அந்த சிலைக்கு மீனாட்சி அம்மன் கோவிலுடைய பட்டர் உக்ரபாண்டி பட்டர் மற்றும் தாம்பராசுடைய மாநில துணைத் தலைவர் அமுதன் ஆகிய பேர் சேர்ந்து இன்றைக்கு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பிலே அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து கௌரவித்தோம். ஹரிஜனங்கள் நம்முடைய மீனாட்சி அம்மன் திருக்கோவிலிலே நுழைவதற்கு காரணமாக இருந்து ஒரு பெரிய போராட்டத்தை ஒரு புரட்சி ஏற்படுத்திய உண்மையான புரட்சியாளர் யார் என்றால் அது வைத்தியநாதையர் என்று தான் சொல்ல வேண்டும். அப்போதைய அறங்காவலராக இருந்த RS நாயுடு அவர்கள் இதற்காக பெரிய உதவி செய்தார்கள் என்று வரலாறு சொல்லும். அதே போல நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகி கக்கன் அவர்கள் என்னுடைய குருநாதர் என்று வைத்தியநாதையரை சொல்லுகிற விதம்